பெசன்ட் நகர்லயும் ஒரு நல்ல சீ ஃபுட் கடை இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். குவாலிட்டிலாம் நீங்க சாப்பிட்றவங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்து தெரியும். நானும் ஒரு ஒன்றைக்கே சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்குங்க. இந்த சீ தான் சாப்பிடும், வேறங்க நிறைய போய் கிடைக்காது. மீன் பாறை இருக்கும், அயிலா இருக்கும், சங்கரா இருக்கும், வஞ்சிரம்லாம் போடுவோம். விலைக்கு தகுந்த மாதிரி வஞ்சிரம்லாம் போடுவோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த கடைக்கு வந்தா. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெசன்ட் நகருக்கு வந்திருக்கோம். பீச் அப்படின்னாலே பட்டினப்பாக்கம் தான் போவாங்க. பெசன்ட் நகர்லயும் ஒரு நல்ல சீ ஃபுட் கடை இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பெசன்ட் நகர் டிப்போ 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வரும். டிப்போக்கு போற வழியிலேயே 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும் கடை. இந்த கடையோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லா சீ ஃபுட்டுமே இங்க கிடைக்குமா. முக்கியமா வந்து இலிப்பூச்சி, நண்டு, கடம்பா, நெத்திலி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கிடைக்குமா. இன்னைக்கு பார்த்து நண்டும் எலிப்பூச்சியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை தான் ட்ரை பண்ணலான்னு வந்தேன். பட் வந்து இங்க இல்லைன்ட்டாங்க. எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுதான். 50 ருபீஸ் வரைக்கும் தான் ஹையஸ்டே இருக்கு. ஒரு 10-20 ருபீஸ் வந்து டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கா. அவங்க ஒரு பொடி தூவி தராங்களாம், அதுதான் இங்க ஹைலைட்டேவா. அது வந்து அவங்களே கையால ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றாங்க. சரி, எப்படி இருக்கு என்னன்னு மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். அக்கா வந்து பிஸியா இருக்காங்க, அவங்க பேசுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா அவங்க கிட்டயும் பேச ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு கரெக்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்க கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கானது ஒர்த்து தாங்க, கண்டிப்பா சாப்பிடலாம். சீ ஃபுட்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா? எல்லாமே ஓகே தாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஓகே, சாப்பிடலாம். இப்பவே மீன் குழம்புலாம் காலின்றாங்க. அந்த அளவுக்கு காலின்னாவே பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போல, அதனால இது பண்ணிருக்காங்க. குவாலிட்டிலாம் நீங்க சாப்பிட்றவங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்து தெரியும். நானும் ஒரு ஒன்றைக்கே சாப்பிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சாப்பிட நல்லா சாப்பிட டேஸ்டாக இருக்கும். நிறைய விரும்பி வந்து சாப்பிட்றாங்க, அதனால வியாபாரம் நல்லா போகுது. சீ ஃபுட்லாம் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இப்போ புதுசாக மீன், சிக்கனு, இறா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். எதுவும் ஐஸ் வச்சுக்கே இருக்காது, அதனால தான் விரும்பி வராங்க. எல்லாமே நல்லா இருக்குது, வீட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரேட்டு கம்மி தான், ஹோட்டலை விட கம்மி தான். எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 3 வருஷமா சாப்பிட்டேன். 3 வருஷமா சாப்பிடுறேன். நாங்கள் டிரைவர் கண்டிப்பாக மொத்த பேரும் இங்கே தான் வருவோம். அப்படிங்களா? ஆமாம். அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுறாங்க. இது டிரைவர் கண்டிட்டுக்குன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி, மற்றவங்களுக்கு ரேட்டு கூட. அதாவது 5 ரூபா தான், 5 ரூபா 10 ரூபா தான் கம்மி, ரொம்ப அதிகம் இல்லை, அவ்வளோதான். அதாங்க இருக்குது. நல்லா சாப்பாடுலாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. வெளியே இடத்துல சாப்பிட்றதோட இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. கம்மி ப்ரைஸில் இருக்குதா, கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நான் இதை ஃபஸ்ட் டைம் தாங்க, ஃபஸ்ட் டைமே நல்லா தான் இருக்குது. அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க. இது பிரைஸ்லாம் எப்படி போகுது? Price? சைட் டிஷ்ஷோட பிரைஸ் தரலக்காது அண்ணமா வாங்கி கொடுத்தாரு. ஓ, எல்லாமே இவர்தானா? சாப்பிடலாங்க, வந்து பயிர வந்து சாப்பிடலாம், நல்லா டேஸ்டாக இருக்குது. சாப்பாடு வந்து பசிக்கு சாப்பிட்றோம், அது எப்படின்னு சொல்ல முடியாது. சீ ஃபுட்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சீ ஃபுட்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இங்க நல்லா போகுது. சீ ஃபுட், நெத்திலி, மீன் ஃப்ரை அதெல்லாம் நாங்கள் சாப்பிட முடியும், மோஸ்ட்லி எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் கவுச்சி சாப்பிடுறதுல நான் சைவம். ரேட்டு கட்டுப்படி ஆகுது. கிட்டக்கிட்ட ஆகும். எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்கு. இறைக்கேட்ட எள்ளு உண்ட மாதிரி இதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு தான் சாப்பிடணும், வேறங்க நிறைய போய் கிடைக்காது. ஹோட்டல் கிடையாது, நாஜி ஹோட்டலாம் கிடையாது. ஆனால் இது நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா சாப்பிடுறீங்க? நான் ஒரு வருஷமா சாப்பிட்றேன். ரேட் எல்லாம் எப்படி? 50 ரூபா சாப்பாடு, மீன், கறி, முட்டை, சாம்பார், ரசம், மோர். சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் பெருமாள் நல்லா இருக்கு. டெய்லி இங்க தான் சாப்பிடுவீங்க? ஆமாம், டெய்லி இங்கே தான் சாப்பிடுவேன். அக்கா, உங்க கடை பேர் என்னக்கா? இதுனா ஃபுட் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இது? ஒரு 6 வருஷமா பண்ணுறோம். 6 வருஷமா. உங்க கடைக்கு வந்தா சாப்பாடோட ரேட் என்னக்கா வரும்? 50 ரூபா தான், சாப்பிட்றதுக்கு 50 ரூபா தருவோம், பார்சல் 60 ரூபா. 60 ரூபா. சாப்பாடுல என்னென்ன கிடைக்கும்? மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், ரசம் இதெல்லாம் உண்டு. சைடிஷ் மட்டும் தனியாக ரேட். சைட் டிஷ்ஷோட ரேட் எல்லாம் எவ்வளவு? இறா கடமெல்லாம் 60 ரூபா போடுவோம். மீன் 50 ரூபா 40 ரூபா, நாளுக்கு தகுந்த மாதிரி வரும். வேலைக்கு சைஸு தகுந்து வேலைக்கு தகுந்த மாதிரி. மசாலா எல்லாம் எப்படி நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்களா, கடையில வாங்குறீங்களா? இல்லை, நாங்களே தான் பண்ணுறோம். நீங்களே தான். இந்த பெப்பர் ஐட்டம்லாம் நாங்களே பண்ணிப்போம். இந்த மிளகாத்தூள் மட்டும் கடையில் வாங்குவோம். அந்த மீனுக்கு மேல தூவுறீங்களா அந்த அந்த மசாலா? மசாலா நாங்களே அரைச்சிப்போம். நல்லா, அதுதான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குது. அதில் நாங்கள் மிளகு ஜீரகெல்லாம் போட்டு நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுவோம். நீங்களே ரெடி பண்றீங்க. பஸ் ஸ்டாப்புக்கு எடுத்துகிட்டு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எதிர்க்கே Bus இருக்கும் stop உங்க கடை. நீங்க எப்படி ஒரு குடும்பமா ரன் பண்றீங்க? நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுவோம். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் டைம்? கடைக்கு வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு டைம் வேலைக்கு தகுந்த மாதிரி வரும். வேலை ஓடுறத பொறுத்து அந்த மாதிரி.
11:30 மணிக்கெல்லாம் வந்துரும். கன்ஃபார்ம் 11:30 மணிக்கெல்லாம் இங்க இருப்போம். சரி. 4 மணிக்கு இருக்கிறத பொறுத்து ஓடுறத பொறுத்து 4 மணி வரல இருப்போம். இனிமே 3:30 மணி தான் எங்களுக்கு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா செம்ம கூட்டமா இருக்கு. ஒரு மணி நேரத்துல நீங்க காலி பண்ணிட்டீங்க சாப்பாடு. கொடுக்க முடியாது, ஒரு ஆள் விற்பேன். இன்னைக்கு அவங்க வரல, அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சைட் டிஷ் நின்று போச்சு. ஏன்னா நாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 12:30 மணிக்கு வந்தோம். 1:45 வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. 12 மணிக்கே வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் அப்படியே ஓடிக்கினே இருந்துச்சு. ஒரு 12:30ல இருந்து 1 மணிக்குள்ள வந்தா எல்லாமே கிடைக்கும் உங்ககிட்ட. 3 மணி வரல இருக்கும் மேக்ஸிமம். மற்ற டைம்லாம் கொஞ்சம் ஜனம் இறங்கிச்சுன்னா கொடுக்கும். மீன் என்னெல்லாம் கிடைக்குங்க? மீன் பாறை இருக்கும், அயிலா இருக்கும், சங்கரா இருக்கும், அந்த வஞ்சரம்லாம் போடுவோம். விலைக்கு தகுந்த மாதிரி வஞ்சரெல்லாம் போடுவோம். இப்போ டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவோம். நாங்கள் சிந்தார்பட்டிக்கு காசிமேட்டுக்கு தான் போய் வாங்க வருவோம். இங்கெல்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் ரெகுலராகவே டெய்லியும் போயிட்டு தான் வாங்கிட்டு வருவோம். காலையில் 4 மணிக்கு நான் போவேன். எங்கள் வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். வேற கடம்பா, எறா, நெத்திலி இதை தவிர வேற என்னெல்லாம்? நண்டு, இலிப்பூச்சிலாம் போடுவோம். நண்டு இலிப்பூச்சின்னு வரல, கடல் கொஞ்சம் சுரப்பாயிருச்சு. அதனால நண்டு இலிப்பூச்சி போட முடியல. ரெகுலரா இலிப்பூச்சி இருக்கும் நம்ம கிட்ட. அதோட ரேட் எவ்வளோ? 50 ரூபா தான் போடுவோம். பீச்லாம் வந்து 80 ரூபா 90 ரூபா. நம்மளுக்கு இல்ல 50 ரூபா தான். நண்டு 50 ரூபா தான். 50 ரூபா போடுவோம். எல்லா ஐட்டம் 50 ரூபா தான் இருக்கும். எறா கடமை மட்டும் விலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. மீன், எறா கடமைலாம் இது இவங்களே எடுத்துட்டு வர்றதுனால 50 ரூபா ரேட்டு தான் போகுது. 50 ரூபா ரேட்டு. நீங்க கொடுக்குற குவான்டிட்டி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆள் தாராளமா சாப்பிடுற மாதிரி கொடுக்குறீங்க. எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தாராளமா கொடுக்கணுன்றதுனால தான். ஏன்னா ரொம்ப விலையா இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது இல்லையா, அதனால. இல்ல எனக்கு வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். எனக்கு குவான்டிட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சைடிஸ் 50 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ கொடுக்குறீங்கல்ல, அதை பார்த்த உடனே எனக்கு நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். சைடிஸ் எப்பவுமே வந்து அவங்க ஒரு அளவா ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் வச்சிருப்பாங்க, அதை தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க அளக்கவே இல்லை, டக்குன்னு எடுத்து போடுறீங்க. அதனாலதான் நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கோம். அது ஜனங்க வந்து திருப்தியா சாப்பிட்டு போறாங்க. இல்ல உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியா? சீ ஃபுட் எப்போ விலையா இருந்தாலும் நாங்க அப்படிதான். அது ஏன்னா எல்லா டைமும் எங்களை தேடி வராங்க இல்லையா, அதனால எல்லா டைமுக்கு அந்த விலையா இருந்தாலும் விலை கம்மியா இருந்தாலும் அதே மாதிரி தான் போறது. சாப்பாடு வந்து சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோன்னு என்னை நம்பி வராங்க. ரொம்ப தூரம் போயிட்டு எல்லாம் வராங்க இல்லையா, தரமணி, மயிலாப்பூர் அந்த சைட்லாம் போயிட்டு என்னை தேடி டிரைவருக்குலாம் வராங்க இல்லையா, அதனால அவங்களுக்காக நான். சரி, ஃபைனலாக நம்மளும் ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். நான் சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. நான் 1 hour வந்து வீடியோ எடுத்து அவங்க கிட்ட பேசி ரிவ்யூ கேட்கறதுக்குள்ளேயே செம்ம க்ரௌடு. அதுக்குள்ள சாப்பாடே காலி ஆயிடுச்சு. நமக்காக கொஞ்சம் எடுத்து வைக்க சொன்னதுனால இருந்தது. மீன் குழம்பு, கொஞ்சம் சிக்கன் குழம்பு வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், சாம்பார், அப்புறம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக மோருக்கு பதிலாக மோர் குழம்பு கொடுக்குறாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ரசம் மட்டும் எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். மீன்ஸோட ரேட்டுமே 50 ருபீஸ், சைடிஷோட ரேட்டுமே 50 ருபீஸ் சொல்றாங்க. சீ ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மீனோட சைஸ் பாருங்க, 50 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய மீன் கொடுக்குறாங்க. நம்ம சைடிஷ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா ரெண்டு தட்டையும் கையில வச்சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பு வந்து நீங்க பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காலாம் இல்ல, தண்ணியா தான் இருக்கு. பட் எல்லாருமே மீன் குழம்பு சாப்பிட்றாங்க. காலி ஆயிடுச்சுன்னும் போதே தெரிய வேணாமா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு. தண்ணியா இருந்தாலுமே காரம், புளிப்பு இதெல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. உங்க ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்கு. இதுல மாங்காய் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புளிப்பா சூப்பரா இருக்கு. மீனோட ஃப்ளேவர் வந்து முக்கியமா நல்லா இறங்கிருக்கு. ஒரு டீசெண்டான மீன் குழம்புங்க. ஃபர்ஸ்ட் ப்ரானை வந்து தனியா ட்ரை பண்ணலாம். ப்ரான் தான் எனக்கு கண்ணை ஊத்திட்டே இருக்கு. சூப்பருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கிளீனும் நல்லா பண்ணிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்க அந்த போடுற மசாலா தான் ஹைலைட்டு. அப்படியே காரம் தொண்டையில சுருன்னு ஏறுது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கன் குழம்பு வந்து ஊத்தி கொடுத்துருக்காங்க. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு நல்லா இருக்கு. ஒரு சட்டலான மசாலால கரெக்டா இருக்கும். ஒரு அதிகமான மசாலா காரம் எல்லாம் எதுலயும் இல்ல, பர்ஃபெக்டா இருக்குங்க காரம். மீன்ல வந்து ஃபிஷ் ஃப்ரைல எல்லாம் மட்டும் காரம் தூக்கலா இருக்கு. அந்த பொடி தான் வந்து ஹைலைட்டு. எனக்கு வந்து அந்த பொடி தூவி கொடுக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதிகப்படியா காமிக்குதுங்க. நிஜமாவே வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ஸ்பாட்டை. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணலாம். இது வந்து பாறை மீனுன்னு சொல்றாங்க. பாறை மீன், சீலா மீன் ரெண்டுமே இருந்தது அக்கா கிட்ட. நான் வந்து பாறை மீன் வாங்கியிருக்கேன். மீனுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காரம் நல்லா இறங்கி இருக்கு. ஒரு மாதிரி கிறிஸ்பியா நம்ம கேட்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த கடையில் ஹைலைட்டே. அவங்க என்ன ஃபுட்டு கேட்டாலுமே சைடிஷ்லாம் கேட்டாங்கன்னா அப்பப்போ வந்து சூடாக ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அந்த மசாலா போட்டு தராங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்பவே பிடிச்சிருக்கு.
அடுத்தது வந்து சாம்பார் ஊற்றிருக்கேன். அவரைக்காய், கேரட்டு இந்த மாதிரி நிறைய காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது தண்ணியாக இருந்தது. ஆனால் சாப்பாடு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கிறதுனால தான் ஒரு 1 ஹவரில் வந்து சாப்பாடு எல்லாமே காலி ஆகிடுது. நெத்திலியில் வந்து பார்த்தீங்கன்னா முள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் நெத்திலி நிறைய சாப்பிடுவேன். ஃபிஷ் ஃப்ரையோட எனக்கு நெத்திலி ரொம்ப பிடிக்கும். சாம்பாருக்கும் நெத்திலிக்கும் செம்ம காம்பினேஷன் தான். பேச கூட முடியல. இந்த காரம் வந்து தொண்டையிலே இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த சாப்பாடு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த கடைக்கு வந்தா. ஃபைனலாக ரசம்க்கு வந்தாச்சு. ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாம் ஒரு மைல்டான காரத்தோட டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. சைட் டிஷ் வந்து சாப்பிடும்போது காரம் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுது. ஃபைனலாக ரசமோட தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். சாப்பிட்டது எல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாவது ரசம் சாப்பிடணும். ரைஸ் வேறு நிறைய போட்டுட்டாங்க. என்னால் சாப்பிடவே முடியல. நான் போடும்போது சொல்லுவேன் கொஞ்சமாக போடுங்க. எனக்கு கூட்டத்தில் நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அக்கா அள்ளி வச்சுட்டாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட பார்த்துட்டே இருங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் ரிவ்யூவில் வந்து தண்ணியாக இருக்குது டேஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹோலாம் சொல்கிற மாதிரி இல்லைன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அக்கா வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பெர்மிஷனே கொடுக்கல. ஏன்னா செம்ம ப்ரௌடாக இருந்தது. நிறைய பேர் ஒரு 4-5 பேர் வந்து கேட்டிருக்காங்களாம். அவங்க வந்து பெர்மிஷனே கொடுக்கலையா. எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு 1/2 hour கிட்ட நான் வெயிட் பண்ணேன் இந்த கடையை ரிவ்யூ எடுக்கணும்னு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் அதிகமாக இருந்தது. டேஸ்ட் நல்லா கூட்டம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ண வந்தேன். எலிப்பூச்சி தான் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து இன்னைக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. நண்டும் எலிப்பூச்சியும் மற்ற எல்லாமே ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வேற இருந்தது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.